Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு learn mehendi from home ஓட வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நெட்டிங் பேட்டர்ன்ஸ் தான். இது நார்மலாகவே எல்லாரையுமே வந்து அட்ராக்ட் பண்ணுற ஒரு டிசைன். நம்ம ஒரு மெஹந்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெட்டிங் பேட்டர்ன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு டிசைன். ஸோ இந்த நெட்டிங் பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிட் பேட்டர்ன் தான். ஸோ இந்த மாதிரி போடுறது தான் நம்ம கிரிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பேசிக்கான ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன ஒரு டிசைன் போடுறதா இருந்தாலும் நெட்டிங் பேட்டர்னுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான விஷயம் இந்த கிரிட் தான். இப்போ எல்லா கனெக்டிங் பாயிண்ட்ஸ்லயும் இந்த மாதிரி ஒரு பிளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. பேட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிரிட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். நடுவில் நல்லா ஒரு பெரிய டிசைன் போட போகிறோம் அப்படின்னா கிரிட் சைஸ் பெருசாக போடணும். நெக்ஸ்ட் நெட்டிங் பேட்டர்ன் டிசைன் பார்க்கலாம். அதே மாதிரி நான் ஒரு கிரிட் போட்டுக்கிறேன், பேசிக் கிரிட். இப்போ இந்த நம்ம ஆல்ரெடி போட்ட லைன்ஸோட ஒட்டி ஒரு லைன் போடலாம். இன்னும் இந்த மாதிரி 2 டைரக்ஷன் லைன்ஸ்க்கும் வந்து ஒட்டி இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா 4 சைட்ஸும் டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஒட்டி அந்த கனெக்டிங் பாயிண்ட்ஸை ஒட்டி 4 சைட்ஸும் டாட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக முடிச்சிருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். அதுக்கு மறுபடியும் நான் வந்து பேசிக் கிரிட் ஒன்று போட்டுக்கிறேன். பாருங்க, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு லீஃப் டிசைனை வந்து நான் கனெக்டிங் பாயிண்ட்ஸ் ஒரு கனெக்டிங் பாயிண்ட்ஸ் அந்த கிரிட்டோட ஒரு ஸ்கொயரில் ஒரு கனெக்டிங் பாயிண்ட்ஸில் எல்லா இதுலேயும் அந்த மாதிரி ஒரு லீஃப் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சோடனே அந்த எல்லா லீஃப்க்கு மேலே இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நெட்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம். அதுக்கும் நான் ஒரு பேசிக் கிரிட் போட்டுக்கிறேன். இப்போது நான் ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்கொயரில் வந்து இந்த சைடு ஒரு டைரக்ஷனில் லைன்ஸ் போட்டேன் அப்படின்னா இன்னொரு ஸ்கொயரில் வேறு டைரக்ஷனில் லைன்ஸ் போட்டுக்கிறேன். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஸ்கொயர்ஸில் போட்டு வர போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ண பிறகு நடுவில் இந்த மாதிரி ஒரு லைன், ஒரு ஸ்கொயர் மாதிரி, அந்த ஸ்கொயருக்கு நடுவுலேயே ஒரு குட்டி ஸ்கொயர் போட்டு அதை ஃபில் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் நெட்டிங் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு ஒரு பேசிக் கிரிட் நான் போட்டுக்கிறேன் மறுபடியும். இப்போது இதில் இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்ட்ரைப் போடுற மாதிரி ஒரு லைன் விட்டு ஒரு லைன் ஆல்டர்னேட்டிவாக போட்டுக்கோங்க.
இப்போ இந்த டிசைன் போடாத லைனில் கனெக்டிங் பாயிண்டில் இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. அப்புறம் நடுவில் இருக்க மீதி கனெக்டிங் பாயிண்ட்ஸில் டாட் வச்சுருங்க. ஆல்டர்னேட்டிவாக இது பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு நம்ம இன்னொரு கிரிட் போட்டுக்கலாம். இந்த கிரிட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது வரைக்கும் போட்ட கிரிட் வந்து க்ராஸாக போட்டுட்ருந்தோம். இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் கிரிட்டாக போட்டிருக்கோம். இப்போது இதில் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி க்ராஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. இப்போது ஆல்டர்னேட்டிவாக இப்போ ஒரு பாக்ஸில் மொத்தம் 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். அதில் ஆல்டர்னேட்டிவ் ட்ரையாங்கிளாக 2 ட்ரையாங்கிளாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு வாங்க. ஆப்போசிட் ட்ரையாங்கிள்ஸை ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டிசைன் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நெட்டிங் பேட்டர்னுக்கு மறுபடியும் ஒரு பேசிக் கிரிட் போட்டுக்கிறேன். இந்த கிரிட்டுமே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் கிரிட் தான் போடுறோம். இப்போது இந்த மாதிரி டாட் வச்சுட்டு வாங்க. எல்லா கனெக்டிங் பாயிண்ட்ஸ்லேயும் ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போது இந்த கனெக்டிங் பாயிண்ட்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பெட்டல் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க. இப்போது அந்த ஃப்ளவர் கனெக்ட் ஆகி லைக் எல்லா 4 சைடும் கனெக்ட் ஆன பிறகு வர சென்டர் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட ஃபைனல் நெட்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம். அதுக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கிரிட் போட்டுக்கிட்டேன். இப்போது இந்த மாதிரி சென்டரில் டாட் வச்சுட்டு அது சுற்றி இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கனெக்டிங் பாயிண்ட்ஸில் ஃப்ளவர் பேட்டர்ன் வரைஞ்சிக்கோங்க. அது ரிமைனிங் ஆல்டர்னேட்டிவ் கனெக்டிங் பாயிண்ட்ஸில் இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட வெரி சிம்பிள் நெட்டிங் பேட்டர்ன்ஸை கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி. இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன பேசிக் ஸ்ட்ரோக்ஸ்லேருந்து டெவலப் பண்ண நெட்டிங் பேட்டர்ன்ஸ் தான். அந்த ஸ்ட்ரோக் வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இந்த நெட்டிங் பேட்டர்ன்ஸ்லாம் மோஸ்ட்டாக பெரிய ஸ்பேஸ் ஏதாவது இருந்தால் அது ஃபில் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கான ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.